வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 24, 25ஆம் தேதிகளில் ஆளுநர் அவர்கள் கூட்டியிருக்கக்கூடிய இந்த துணைவேந்தர்கள் மாநாடு மீண்டும் பரபரப்பை கூட்டியுள்ளது. இது மிக 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 ஒரு மோசமான, எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஆளுநர் அவர்கள் எப்பயுமே ஆளுநர் அவர்கள் பண்ணுறதெல்லாம் வேணும்னே தான் பண்ணுவார். இந்த தடவை தன்னுடைய எல்லையை ரொம்ப மீறிட்டார்னே சொல்லலாம். இது ஒரு அயோக்கியத்தனமான முடிவுங்கிறத சொல்கிறோம். நம்ம வருத்தத்தோடு தான் சொல்கிறோம். இது மாநில அரசை சீண்டக்கூடிய வேலைகளில் மோடி, அமித்ஷாலிருந்து ஒரு பெரிய இவங்க எல்லாம் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசை சீண்டுறாங்க. இப்போ மாநில அரசு என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் முதல்வருக்கு தான் இருக்குன்னு உச்சநீதிமன்றத்தில் சொன்னாங்க. 142 பிரிவை பயன்படுத்தி சுதந்திர இந்தியாவில் இதுவரை எந்த ஒரு விஷயத்தையும் இப்படி உச்சநீதிமன்றம் சட்டமாக்கியதில்லை. சட்டத்தை இயற்றக்கூடியது சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் தான். கையெழுத்து போட வேண்டியது ஜனாதிபதியும் ஆளுநரும் தான். ஆனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றமே அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கிறதுங்கிறது இவங்கெல்லாம் வெக்கி தலை குனிய வேண்டும். இதுக்கு நடுவில் சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு விவாதம் என்னென்னா, இப்போ ஊட்டிக்கு போகிறதுக்கு இ பாஸ் அவசியம். இ பாஸ் ஒரு வேளை தமிழ்நாடு அரசு கொடுக்காம விட்டுட்டா என்னங்க இப்படிலாம் கேட்குறீங்க? இ பாஸ் எப்படிங்க கொடுக்காமல் இருக்க முடியும்? ஓகேங்க, தன்கர் ஆளுநர்லாம் பிரச்சனை இல்லை, போயிடுவாங்க. மற்ற துணைவேந்தர்களுக்கு இ பாஸ் இல்லாமல் கவர்மெண்ட் கொடுக்க முடியலன்னா, இ பாஸ் கொடுக்க முடியல, உங்களுக்கு இ பாஸ் இல்லை. இன்னொரு சமூக ஊடகங்களில் இன்னொரு வார்த்தை, ஏங்க கவர்னர் வைக்கிறாரு, சென்னையில் வைக்க வேண்டியதானங்க, அது எதுங்க ஊட்டிலேயே தான் போய் வைப்பாரா? அப்போ இவங்கள மாதிரி உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், செல்வ செழிப்பாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஊட்டியில் குளிரில் போய் நிம்மதியாக இருப்பாங்க. அதுவும் ஏற்கனவே ஊட்டியில் இன்றைக்கி சுற்றுச்சூழல் கெடுது, நிறைய பேர் வராங்கங்கிறதுக்காக கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய இ பாஸ் நடைமுறை பண்ணியிருக்காங்க. எல்லா துணைவேந்தர்களும் அங்கே வாங்க அப்படிங்கும்போது எத்தனை பத்திரிகையாளர்கள் வருவாங்க? ஒட்டு மொத்தமாக அங்கே மக்களுடைய இயல்பு நிலை பாதிக்குமா? இப்படிலாம் நிறைய வருது செய்தி, நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஏன்னா ஏன் இதெல்லாம் நம்ம பேசுகிறோன்னா, ஆளுநர் அவர்கள் முறையாக இந்த கூட்டத்தை நடத்தினால் யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் உங்களுக்கு அதிகாரமே இல்லாமல் இது நடத்தும் போது 1000 விமர்சனங்கள் எழத்தான் செய்யும். இப்போ துணைவேந்தர் மாநாடு அப்படிங்கிற நடத்துறது மறுபடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு வேண்டாத வேலை தான். இந்த இ பாஸ் நடைமுறை அமல் இருக்கும்போது தமிழக அரசு என்ன செய்ய போகுதுன்னு தெரில. மறுபடியும் ஒன்று சொல்கிறோம், இதே ஜெயலலிதா அம்மாவோ கலைஞரோ இருந்தால் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் வேறு. இதே ஜெயலலிதா அம்மா இருந்தால் பண்ணுமா பண்ணாதா? முதல்ல ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரி பண்ணால் ஏற்கனவே அவர் வீட்டில் கரண்ட்டிலேருந்து எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ரும். வேணும்னே ஆளுநர் மாளிகை வெளியில் ஒரு பெரிய குழியாக தோண்டும். கார்லேயே வெளியில் போக முடியாது, நீங்கள் பழக வச்சு தான் போகணும். என்னென்ன டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஜெயலலிதா அம்மா பண்ணுவாங்க. வெளியில் மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் என்ன? ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் காசில் சம்பளம் வாங்குறாங்க? தமிழ்நாடு அரசு. ஏற்கனவே வில்சன் அவர்கள் சொல்லியிருக்காங்கல்ல, உள்ளெல்லாம் சங்கிகள் மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அவங்க வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அனுப்ப வேண்டியதானே. மக்கள் அவ்வளோ கோவப்படுறாங்க. சார், லஞ்ச ஒழிப்புத்துறை அனுப்ப முடியுமா இல்லையாங்கிறதெல்லாம் வேறு. ஆளுநர் மாளிகைக்குள்ளே தான் அனுப்ப முடியாது. ஏன் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வீட்டில் நம்ம பண்ண முடியாதா? தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தானே அடங்கி இருக்கணும்ல. தமிழ்நாடு அரசு சேர்த்து ஒரு பேரலல் கவர்மெண்ட்டாக நடத்திட்டு இருக்காங்க. அதனால தானே வில்சன் அவர்கள் அதை கண்டிச்சார். தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதல்ல சொல்கிற இந்த ஆளுநர் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்புவதே ஒட்டு மொத்தமாக தன்னை நோக்கி ஃபோக்கஸ் இருக்கணும். இல்லாத ஒரு அதிகாரத்தை இருப்பதாக ஆளுநர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆளுநர் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வேந்தர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆளுநராக இருந்தாலும் இன்னும் 2 வாரம் கழித்து கோர்ட்டில் வருது கேஸு. எந்த கேஸ் வருது? இந்த வேந்தர் கேஸ் வருது. உச்சநீதிமன்றம் அதை இன்னும் சொல்லப்போகுது. உச்சநீதிமன்றம் அதுக்கும் கேட் போட்டுருச்சுன்னா இதை நடத்த முடியாது. அதுவரை அந்த பதவி இருக்கும் வரை இவர் நடத்தலாம். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு அதையும் ஒரு கேட் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்கர் அவர்களுடைய பேச்சு, அதில் சிலது நியாயம் இருக்குது, பலது நியாயம் இல்லை. இன்றைக்கி துணைவேந்தர்கள் அப்படிங்கிறவங்கள முதல்வர் நியமனம் பண்ணாலும் இன்னமும் வேந்தராக ஆர்.என். ரவி தான் இருக்கார். ஆனால் சட்டப்படி அவர் 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 பண்ணுறது சரியா அப்படின்னா, சட்டப்படி பண்ணுறது சரி, தார்மீக அடிப்படையில் அவர் கூட்டுவதற்கு அதிகாரம் இல்லை. இந்த அளவுக்கு உச்சநீதிமன்றம் ஓங்கி கொட்டின பிறகும் ஒன்றுமே வலிக்காத மாதிரி அவர் இருக்கிறத பார்த்தா ஒன்று தெரியுது. காந்தியாரை கொன்ற கோட்சே அவர்கள் எங்கள் இயக்கத்திலேயே இல்லைன்னு சொன்னவங்க தான் ஆர்எஸ்எஸ். ஏற்கனவே சவார்கரை பற்றி பேசும்போது அண்ணாமலை சொன்ன மாதிரி சவார்கர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாருன்னு நம்மளாம் சொல்லும்போது பிஜேபியில் இல்லைன்னு சொல்லுவாங்க. அண்மையில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அண்ணாமலை, ஆமாம் சவார்கர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார். ஏன் கொடுத்தார் தெரியுமா? மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு மறுபடியும் அப்போ தான் அதிமுக ஆங்கிலேயருக்கு எதிராக போராட முடியும் அப்படிங்கிறதுனால மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாருங்கிறாங்க. அப்போ என்னென்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்தது, மருது சகோதரர்கள் வீர மரணம் அடைந்ததெல்லாம் தப்பான். அவங்கெல்லாம் ஆங்கிலேயர்கள்ட்ட மண்டிட்டு இருக்கணுங்க. மன்னிப்பு கேட்டு வெளியில் போய்
கட்டபொம்மன் படை வீரர்கள்லாம் திரட்டி ஆங்கிலேயரை கொல்லணுமா. சரி, என்ன இவங்களுக்கு சுயமரியாதை இல்லை இவங்களை பற்றிலாம் நம்ம என்ன இப்போ இவங்களுக்கு என்ன அளவுக்கு சுயமரியாதை இருக்குன்னு நமக்கு தெரியல சார். வெக்கம் மானம் ரோஷம் இருக்கவங்கள்ட்ட நம்ம சண்டை போடலாம். இப்போ தந்தை பெரியார் சொல்கிற மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட சண்டை போட முடியுமா? அது எடுபடுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். சொல்லுவாங்களா, அவன் என்னப்பா ஏதோ பேசுவான், அவன்கிட்ட போய் நீங்கள் சண்டை போடுவீங்களா? அந்த மாதிரி தான் கதை. சரி, ஆளுநர் 24, 25 பண்ண போகுது இந்த விஷயம் ஏன் இவ்வளவு பரபரப்பாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, எல்லா அதிகார அமைப்புகளும் அவர்களுடைய எல்லைக்கு உட்பட்டு இருக்கணும். இப்போ ஆளுநர் அவர்கள் என்ன எல்லை மீறுறார்? நிறைய பேர் கூட சந்தேகம் இருக்கும், ஏங்க ஆளுநர் எப்படி எல்லை மீறுறாருன்னு. சார், வெளி ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய ஆளுநர் துணைவேந்தர்களை நியமித்தா அவங்களுக்கு என்ன தமிழ்நாட்டை பற்றிய புரிதல் இருக்கும்? கடந்த காலங்களில் ஆளுநரால் நியமிக்கப்பட்டவர்கள் பாலியல் பிரச்சனையில் சிக்கியதாகட்டும், லஞ்ச பிரச்சனையில் சிக்கியதாகட்டும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு 4 துணைவேந்தர்கள் மீது விசாரணை இருந்து 2 பேர் உள்ளே போயிட்டு இப்போ தான் வெளில வந்திருக்காங்க. இப்போ துணைவேந்தர்கள் நியமனம்ங்கிறது பழைய காலத்தில் பிரச்சனை இல்லையே. ஏன்னா தேடல் குழு சிஎம்க்கு அனுப்புவாங்க, இங்கே தமிழ்நாடு அரசுக்கு அனுப்புவாங்க, தமிழ்நாடு அரசு அதுலேருந்து ஒரு 3 பேரை பரிந்துரை பண்ணி ஆளுநருக்கு அனுப்புவாங்க. ஆளுநர் அதை போடுவார். இல்லைன்னா ஆளுநருக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தரை போட்டால் அரசும் விட்டு கொடுத்துரும். 4 துணைவேந்தர் அப்படின்னா ஆளுநர் 2 போடுவார், இங்கே தமிழ்நாடு அரசு 2 போடும். எல்லா ஸ்டேட்டும் இப்படி தான். இப்போ ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாலாம் அப்படின்னா தேடல் குழுன்னு ஒன்று இருக்குது. அந்த தேடல் குழு என்ன பண்ணுவாங்க, அவங்க பரிந்துரைப்பாங்க. அதை அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, ஆளுநருக்கு அனுப்பி அவங்கள போடுவாங்க. இப்போ அப்புறமா என்ன பண்ணுவாங்க, தேடல் குழு நிறைய பேரை வச்சு இன்டர்வியூ பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் எடுப்பாங்க, எடுத்து அப்படியே அனுப்புவாங்க, அப்படியே அரசாங்கம் போட்டுரும். மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா தேடல் குழு பரிந்துரை பண்ணுவாங்க, அதை அப்படியே ஆளுநர் போட்டு விட்ருவார். அவ்வளோதான். இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வேறுபடும். ஆனால் தமிழகத்தில் மட்டும் இது பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கும்போது ஐயா ரவி வந்ததுக்கப்புறம் பிரச்சனை வருது. என்ன பண்ணுறதுன்னா, அரசாங்கம் ஒரு 4 பேர் அனுப்புனா 4 பேரும் ரிஜெக்ட் பண்ணுறது. யாருக்குமே போஸ்டிங் போகிறதில்ல. ஏன் ஏன் எல்லாருக்கும் சந்தேகம், துணைவேந்தர் அப்படி என்னங்க பதவி? நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்க. துணைவேந்தர்னா அப்படி என்ன பதவினா, பயங்கரமாக பணம் புரளக்கூடிய பதவி. பணம் இருந்தாலே பஞ்சாயத்து இருக்கும்ல. உங்களுக்கு தெரியும், போன தடவை அந்த சேலம் பதிவாளர் ஜெகநாதன் மேலே துணைவேந்தர் இன்னும் பிரச்சனை. அவரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டு பெரிய ரகலையெல்லாம் ஆகி போச்சு. இப்படி பல துணைவேந்தர்கள் மீது சர்ச்சையெல்லாம் ஓடிட்டுருக்கு. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் வெளி ஸ்டேட்லேருந்து வந்தார்ல, அவரால் ஏகப்பட்ட பிரச்சனை. சரி, இந்த துணைவேந்தர் அப்படிங்கிற பதவியை ஆளுநர் திடீர்னு கூட்ட வேண்டிய அவசியம் என்னென்னா, உச்சநீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. என்ன, துணைவேந்தரை இனிமேல் நியமிப்பது முதலமைச்சர் நியமிக்கலாம், தமிழ்நாடு அரசு நியமிக்கலான்ட்டு. இது சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, சிஎம் தலைமையில் போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி துணைவேந்தர்கள் மாநாடு ஒன்று நடந்தது. ஓ, என்னப்பா நீ நடத்துறியா? அப்போ நான் நடத்துகிறேன் பார். ஏங்க உங்களுக்கு அதிகாரமே இல்லையா? நான் கூப்பிட்டா வரமாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஜனாதிபதியை வைத்து காய் நவுத்துறாங்க. இப்போ ஆளுநர் அவர்கள் கூப்பிட்டா, ஏன்னா இப்போ மாநில துணைவேந்தர்கள் இருக்காங்க, மத்திய கல்லூரியில் ஒர்க் பண்ணுற துணைவேந்தர் இருக்காங்க, தனியார் கல்லூரிகளில் துணைவேந்தர்கள் இருக்காங்க. இப்போ மாநில கல்லூரிகளுக்கு துணைவேந்தர்கள் வரமாட்டாங்க. ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்களும் தனியார் துணைவேந்தர்களும் வந்துடுவாங்க. ஆனால் மாநில துணைவேந்தர்கள் மொத்தமாக புறக்கணிச்சா அது அசிங்கம். அப்போ ஆளுநர் கூப்பிட்டா வரமாட்டாங்க. அதே துணை ஜனாதிபதி கூப்பிட்டா, ஏன்னா அந்த பதவிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. ஏன்னா துணை ஜனாதிபதியாக இருக்க தன்கரை பற்றி சொல்லணும்னா, ஒரே நாளில் 154 பேரை சஸ்பெண்ட் செய்து ஒரு வரலாற்று சம்பவத்தை ஏற்படுத்திய தன்கர். அவர் பதவிக்காக எது வேணால் பண்ணுவார். இதே மாதிரி தான் மம்தா பானர்ஜி அங்கே மேற்கு வங்காளத்தில் ஆளுநராக இருக்கும்போது அவர் பண்ணுற தொல்லை தாங்க முடியல, அந்தளவுக்கு பண்ணுவார். அவருக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், பதவியில் இருக்கணும். நம்ம ஆளுநர் மாதிரி அவர் துணை ஜனாதிபதியிலேருந்து ஜனாதிபதிக்கு ட்ரை பண்ணுறார். ஐயா ரவி அவர்கள் ஆளுநர்லேருந்து துணை ஜனாதிபதிக்கு ட்ரை பண்ணுறாரு. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கேட்கலாம், துணை ஜனாதிபதி ஒன்றும் இல்லையேங்க, அது சும்மா ஒரு சின்ன அது ஒரு அலங்கார பதவி தானுங்க, அதுக்கு எதுக்குங்க ஆளுநர் ரவி ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா, நீங்களுக்கே தெரியும் ஏன் இப்போ ஆளுநர் பதவியில் என்ன இருக்குது. ஆளுநர் பதவி எந்த முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரமும் இல்லை. சொகுசான பங்களா இருக்குது, சொகுசான வாழ்க்கை, ஓஹோ என்ற வாழ்க்கை. துணை ஜனாதிபதி என்ற ஓஹோ ஓஹோ என்ற வாழ்க்கை. அடுத்து ஜனாதிபதிக்கு போகலான்னு அவர் ஒரு எய்ம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு தான் கொடுக்குற காசுக்கு மேலேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு என்ன அதை பற்றி நம்ம பேசுகிறதுன்னு தெரியல. இன்றைக்கி துணைவேந்தர்கள் நியமனம் அப்படிங்கிறது எப்படி ஆகி போச்சுன்னா, அரசுக்கும் இன்றைக்கி ஆளுநருக்கும் அப்படிங்கிறவங்க 2 பேருக்கும் இடையான சண்டையில் இன்றைக்கி பசங்களோட படிப்பு பாதிக்கப்படுது. ஏற்கனவே ஐயா ஆளுநர் ரவி அவர்கள் துணைவேந்தர்களை போட்டாங்கல்ல,
அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அனுமார் சிலையை உருவாக்கி அதுக்கு பூஜை பண்ணுறாங்க. ஏற்கனவே இருந்த நிறைய விஷயங்கள் மறக்கடிக்கப்பட்டு புதுசு புதுசாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெய் ஸ்ரீராம்னு கத்துனார்ல ஆளுநர் ரவி, அதெல்லாம் என்ன வெளிப்பாடு? இவர் போட்ட துணைவேந்தர்கள் எல்லாம். அப்போ துணைவேந்தர்கள் இன்னொன்று சில துணைவேந்தர்கள் காவி ட்ரெஸ் போட்டு வராங்க. ஆளுநருக்கு அப்படி தான் பிடிக்கும்னு காவி ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய துணைவேந்தர்களுடைய நியமனம். துணைவேந்தர்கள் அப்படின்னா ஒரு படிப்பு படிச்சிருக்கணும், உயரிய கௌரவம் இருக்கணும், பழைய ரெக்கார்டு நல்லா இருக்கணுங்கிறதெல்லாம் பழைய விதி. புது விதி, அவர் சங்கியாக இருந்தால் போதும் அவர் துணைவேந்தர் ஆயிடலாம். அப்போ எப்படி பண்ணுறது? அப்போ சிஎம் சொல்கிறது எதுவுமே கேட்காம இவரையும் ஆளை போடுறது. இப்போ என்ன சிக்கல்? அப்போ தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு கருத்து மோதல் வருது. இவர் இந்த வேலையை பண்ணுறார், அவங்க அந்த வேலையை பண்ணுறாங்க. பல பல்கலைக்கழகங்களில் பதிவாளரே போடுறதில்லை. பல பல்கலைக்கழகத்தில் நிர்வாகம் ஸ்தம்பித்து கொண்டிருக்கிறது. அதை எதை பற்றியும் கவலை இல்லை. பட்டமளிப்புலாம் தள்ளி போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், பாரதாசன் பல்கலைக்கழகம்னு நினைக்கிறேன், பட்டமளிப்புலா நடத்தாமல் என்னன்னு கேட்டால் சென்ட்ரலில் மினிஸ்டர் வந்தால் தான் ஆளுநர் நடத்தணும்னு விருப்பப்படுறாரு. ஏங்க இவரே நடத்தினா என்னென்னு இல்லை, சென்ட்ரல் மினிஸ்டர் வந்தால் தான் அவங்க மனம் குளிர வைத்தால் தான் இவர் துணை ஜனாதிபதி ஆக முடியும், தான் பதவியை தக்க வைக்க முடியும்னு ஆளுநர் ட்ரை பண்ணுறாருங்கிற செய்தியெல்லாம் வந்துச்சா இல்லையா? இன்றைக்கி துணைவேந்தர்கள் நியமனம் அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ சர்ச்சையாகப்படுகிறது? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பெருமளவுக்கான பணம் பாதாளம் வரைக்கும் பாகும், பெருமளவுக்கான பணம். இப்போ துணைவேந்தர்களாக இருக்கக்கூடியவர் என்ன நினைப்பாருங்க? இப்போ கூப்பிட்றாரு யார், நம்ம ரவி, போகலாமா வேணாமா, போனால் அரசு கோவிச்சுக்குமா? இது எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது, யோசிச்சு பண்ணி பாருங்கள். அப்போ உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்த பிறகும் நான் தான் பண்ணுவேங்கிறத உச்சநீதிமன்றத்தை சவால் விடுகிறார்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசியல் இருக்கக்கூடிய மோடி அமித்ஷா ஸ்ட்ரெயிட்டாக பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு தான் பண்ணுவாங்க. எப்படிப்பா அது? நாங்கள் ஆளுநரை போட்டு தமிழ்நாடு அரசையோ மற்ற கவர்மெண்ட்டையோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் ஸ்பெஷல் ஒரு உத்தரவு போட்டு 10 மசோதாக்களை சட்டமாக்கிட்டீங்க. அப்போ நாங்கள் யார் சார்? நாடாளுமன்றம் சட்டங்களை இயற்ற வேண்டும், நிர்வாகம் அதை செயல்படுத்த வேண்டும், அதற்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நீதிமன்றம் தலையிட வேண்டும். இதானே? இப்போ உச்சநீதிமன்றம் இப்போ ஒரு 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 மசோதாவை நீங்கள் தாக்கல் பண்ணி, நீங்கள் வக்பு மசோதா நீங்கள் தாக்கல் பண்ணீங்க, என்னாச்சு? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. நீங்கள் தாக்கல் பண்ணால் அது சட்டமாக இருக்கணும்ல, ஏன் உச்சநீதிமன்றத்துக்கு வருது? உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது உச்சநீதிமன்றம் கேட்குது, இந்த மாதிரி வக்பு மசோதாவில் நீங்கள் இஸ்லாமியர்கள் அல்லாத ஒருத்தரை அறநிலைத்துறை முருகன் கோயில்லையோ விநாயகர் கோயில்லையோ சிவன் கோயில்லையோ போடுவீங்களாப்பான்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் இல்லை துஷார் மேத்தாட்ட. அப்போ நீதிமன்றம் கேட்குது, கவர்மெண்ட்டை கேட்டு வாங்க, நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுக்குறேன்னாங்க. அடுத்த நாள் வரும்போது துஷார் மேத்தா சொல்கிறாரு, இல்லைங்க இதை நாங்கள் இப்போதைக்கு அமுல்படுத்த மாட்டோம்ட்டாங்க. ஸ்டே கொடுக்கல, அமுல்படுத்த மாட்டோன்ட்டாங்க. அப்போ வக்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கோவம் வந்தது. ஏன்னா வக்பு மசோதை நிறைவேற்றுறவங்க ரொம்ப மூர்க்கத்தனமாக இருந்தாங்க. அதனால தான் அந்த பிஜேபி எம்எல்ஏ பேர் நல்ல பேர் துஷாரா யாரோ ஒருத்தர் துபே, அவர் சொல்கிறாரு, உள்நாட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு நீதியரசர்கள் காரணங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போடுறார். இதே மற்றவங்க உச்சநீதிமன்றத்தையும் நீதியரசர்களையும் விமர்சித்தா என்னென்னு உள்ளத்துக்கு போட்டிருக்கணும். அவரெல்லாம் வெளியில் இருக்கார். ஏன்னா மேலே பிஜேபி ஆட்சி நடக்குது, யாரையும் பண்ண மாட்டாங்க. அவங்க தானே சொல்லி கொடுக்குறதே, என்ன வேணால் பண்ணுங்க, நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோன்னு. உச்சநீதிமன்ற நீதியரசரை பற்றி இவங்க தரக்குறைவாக எழுதுறதெல்லாம் பார்த்தீங்களா எப்படி எழுதுறாங்கன்னு கேட்டால் இவங்கெல்லாம் உச்சநீதிமன்றத்தை மதிக்கக்கூடியவர்கள். அப்போ இது எங்கே போய் முடிய போகுது? இந்த இப்படியே இந்த பிரச்சனை போனால் எங்கே தான் போய் முடியுதுன்னா முட்டுச்சது தான். ஏன் இது 5 நபர் பெஞ்சுக்கு போயே ஆகணும். இப்போதைக்கு இது முடியாது. இன்னொன்று ஸ்டாண்டிங் இவங்க சொல்கிறாங்கல்ல, மனு போடுறோம் நாங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை மனு போடுறோங்கிறாங்க. மனு அப்படிங்கிறது இன்னொரு தடவை உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் இவங்க இப்போ 142க்கு போட்டு ஜனாதிபதி அவர்களுக்கு காலக்கெடு கொடுத்துட்டாங்க. இவங்க சீராய்வு மனு இல்லை இந்த மாதிரி எந்த மனுவோ தாக்கல் பண்ணுறான்னா கூட அதில் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏற்கனவே போட்ட நிறையா மனு ஏற்கனவே இருக்கிறது தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இனிமேல் புதுசாக அந்த மனு போட்டுலாம் பெருசாக மாற்றம் விடாது. 10 போச்சுன்னா ஒரு கேஸ் தான் அதில் சாதகமாக இருக்கும். அப்போ இந்த கேஸ் இவங்களுக்கு சாதகமாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன ஒன்று, இது ஒரு 8 மாதம் 1 வருஷம் இழுக்கணும். இப்போதைக்கு முடியத்துக்கூடிய வேலை இல்லை. அப்போ அவங்களால தாங்க முடியாது வக்பு விஷயம். அதாவது இந்த ஆளுநர்கள் மேட்டராவது ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம். ஆமாங்க 142 பயன்படுத்தி எப்படிங்க ஜனாதிபதியை கட்டுக்குள் கொண்டு வர முடியும், சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் எப்படி உச்சநீதிமன்றத்துக்கு வரலாம் நம்ம நியாயமாக கேள்வி கேட்குறோம். ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு வர வழி என்னங்க? நீங்கள் அநியாயமாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஆளுநரும் கிடப்பில் போடுவார்,
ஜனாதிபதி அவர்கள்ட்ட வந்தால் அவங்களும் கிடப்பில் போட்டுவாங்கன்னா என்ன தான் தீர்வு? பேரறிவாளன் விஷயத்தில் உச்சநீதிமன்றமே நடவடிக்கை எடுத்ததா இல்லையா? அப்போ ஆளுநர் ஜனாதிபதியுடைய அதிகாரத்தை மீறி உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுத்ததா இல்லையா? அப்புறம் வந்து இந்த 7 பேர் விடுதலை, அதுலேயும் உச்சநீதிமன்றம் தானாக வந்து நடவடிக்கை எடுத்ததா இல்லையா? அப்போல்லாம் இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? இப்படி போயிட்டே இருக்கும்போது இப்போ கடைசியாக இங்கே வந்து நிற்கிது. ஏன்னா உச்சநீதிமன்றம் எவ்வளோ தாங்க பொறுக்கும்? ஆளுநர் மேட்டரில் ஆளுநர் கடந்த காலத்தில் பண்ண விஷயத்தெல்லாம் பாருங்கள். ஆளுநர் மசோதாவுக்கு பண்ண மாட்டார், உடனே உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு போவோம், எமங்க பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒப்புதல் தருவார். இப்படி தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு, அதுவும் குறிப்பாக துணைவேந்தர்களை இவரே போடுறது, துணைவேந்தர்களை கூப்பிட்டு வச்சுட்டு மும்மொழி கொள்கை சிறந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்னது புதிய கல்விக் கொள்கை தான் சிறந்தது. அது பிரகாரம் ஐயா ஆளுநர் ரவி வந்து துணைவேந்தர்களை போடுறாங்கல்ல, அந்த துணைவேந்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆராய்ச்சி, அதாவது எந்த விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சியெல்லாம் தள்ளிட்டு ராமரை பற்றியும் கிருஷ்ணரை பற்றியும் அந்த பழங்கால மேட்டர்களை அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது கூடுதலாக காசு செலவு பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கோயில்களை புனரமைப்புகிறோம் பேரில் பஜனை பண்ணுறது, ஒரு அறிவியல் பூர்வமாக எதையும் அணுகாமல் இவங்க எப்படி அந்த பழங்காலத்து பண்ணுவாங்க அந்த மேட்டு. இதுக்கு உதாரணம் ஒன்று வேணாங்க. பிஜேபி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஒரே ஒரு உதாரணம் தான். நம்ம மோடி ஐயா முதலமைச்சர்லேருந்து விலகினோன்னா ஒரு அம்மாவை போட்டு போகிறார். அவங்க தான் முதலமைச்சர் பென். அவங்க தான் இப்போ உத்தரப்பிரதேசுடைய ஆளுநர். அவங்க என்ன சொல்கிறாங்க, கும்பகர்ணன் தூங்கலியாம். எல்லாரும் இப்போ புராணத்தில் படிப்பாங்க கும்பகர்ணன் தூங்குவார்னு. கும்பகர்ணன் தூங்கலை. அந்த தூங்குகிற நேரத்தில் வந்து அவர் ஆயுதங்களை எடுத்து வச்சுருப்பாராம். இது நிறைய ஆயுதங்களை போருக்காக எடுத்து வச்சுருப்பாராம். அதேமாரி பரத்வாஜ் முனிவர் வந்து ராக்கெட்டை கண்டுபிடிச்சதே பரத்வாஜ் முனிவராம். நமக்கு தெரிஞ்ச ரைட் சகோதரர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. எப்படிங்க அவனா? இல்லை அவங்க தான் பண்ணாங்க. அந்த காலத்திலே இருந்தது. இந்த ராமர் இதில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராவணர் அந்த இதில் வருவார். இது நம்ம அது பேர் என்ன என்னங்க, அது ஒரு பெரிய இதில் வச்சுட்டு தூக்கிட்டு போவாங்க பாருங்கள். அதேமாதிரி இங்கே கூடிய ஐஐடியில் ஒரு ஆசிரியர் பசுவின் கோமியம் வந்து சூப்பராக இருக்குன்னு அது ஒரு பெரிய சிக்கலாக போச்சு. அது அண்ணாமலைனா அவர் ஆதரவு, அண்ணாமலை தமிழ் செய்யலாம். ஆமாம்மா, அதெல்லாம் இருக்குதுங்க. இந்த மாதிரி இவங்க வந்து விஞ்ஞானபூர்வமாக இல்லாமல் ஒரு ஐஐடியோட இயக்குனர் இந்த மாதிரி பேசினா நம்ம எப்படி இவங்களை பற்றி நான் என்ன தான் சொல்கிறது சொல்லுங்கள், கொஞ்சம் யோசனை பாருங்களேன். இப்படிப்பட்டவங்க நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம்? இவங்க துணைவேந்தரை நியமித்து அவர் எப்படி இருப்பார்? அவர் காவி ட்ரெஸ் தான் போடுவார். ஒன்றும் பண்ண முடியாது. மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது சார்? அறிவியல் ரீதியாக எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது இவங்க பின்னோக்கி கொண்டு போகிறாங்க நம்ம நாட்டை. ரிஷியும் முனிவர்னு ராமர் கதாபாத்திரம்ங்கிறது ஒரு கதாபாத்திரம். அதை வந்து கடவுளுங்கிற நினச்சிக்கோ. சரி, ரைட், உங்கள் விருப்பம் கடவுள். அதுக்காக சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேறாமல் பண்ணி என்னென்ன பண்ணாங்கங்க இவங்க. கடவுளுங்கிற பேரால் எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை கெடுக்கிறாங்க பார்த்தீங்களா சார்? எல்லா மதத்துலேயும் இந்த மாதிரி இருக்குது சார். எல்லா மதத்திலும் எந்த மூடநம்பிக்கையும் சரியான இதில் தான் நம்ம கேட்குறோம். நீங்கள் உங்கள் நம்பிக்கை வந்து அடுத்தவங்களுக்கு பிரச்சனை ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வரும்போது நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா? இப்போ இந்த துணைவேந்தர்களில் இப்போ இந்த அளவுக்கு மூர்க்கத்தனம் காட்டுவது என்னென்னா, உச்சநீதிமன்றம் சொன்னாலும் நாங்கள் எங்கள் அதிகாரத்தை காட்டுவோம். நான் கூப்பிட்டா தானே வர மாட்டீங்க, துணை ஜனாதிபதி கூப்பிட்டா வந்தானே ஆகணும். அப்போ துணை ஜனாதிபதி வைத்து ஒரு பெரிய ஒரு ஆட்டத்துக்கு தயாராகி விட்டது பிஜேபி தான் பண்ணுற வேலை தான், வேறு யாரும் பண்ணல, பிஜேபி பண்ணுற வேலை தான் இது. அவர்கள் நீதித்துறையை மதிக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். நீதித்துறையும் விடாப்படியாக இருக்குது. அதாவது என்னங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நேற்று கவாய் அவர்கள் சொன்னது தான், ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி மேற்கு வங்காள அரசை கலைக்கணுங்கிறீங்க, நாங்களுக்கு பயமாகுது கருத்து சொல்ல, ஏன்னா நிர்வாக ரீதியில் கருத்து சொன்னால் உடனே எங்களுக்கு எதிர்ப்பு கிளம்புறீங்கன்னு அவர் சொன்னார்ல. என்ன வேறு என்ன பண்ண முடியும்? நீங்கள் உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நியாயமாக தீர்ப்பு சொல்ல முடியலைங்க. ஒன்றும் வேணாம், பாபா ராம்தேவ் அவர் வந்து ஒரு விளம்பரத்தில் சொல்கிறாரு, ஹார்வர்டா என்னது அவருக்கு எதிரான ஒரு குளிர்பானம், அந்த குளிர்பானத்தில் ஜிகாத் பண்ணுறாங்க. அதாவது அந்த குளிர்பானத்தை வாங்கி நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த குளிர்பானத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் மதரசாவுக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய அபத்தமான விஷயம். அப்போ எப்படி பாருங்கள், இந்த இந்த இதில் வர காசு இஸ்லாமியர்களான மதரசாவுக்கு காசு போகுது, அதனால் அதை குடிக்காதீங்க. இது எவ்வளோ பெரிய வன்மம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சங்கராச்சாரிய ஜெயந்திரர் போன வாரம் பேசினது, எல்லோரும் நீங்கள் எல்லாம் தனி என்னமோ சொன்னார், அவங்களுக்கு தனியாக ஒரு கமிட்டி இது இருக்கும் இல்லைங்க, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, நம்மெல்லாம் கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கணும். அதாவது என்னென்னா, மற்ற சமூகங்களிடமிருந்து நம்ம உயர்வானவர்கள் நம்ம ஒதுங்கி இருக்கணுங்கிற ரேஞ்சில் அவர் பேசுகிறாரு. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடும் பார்த்தீங்களா? அதனுடைய நீழ்ச்சி தான் இன்றைக்கி. அதாவது சென்னையில் வந்து தண்ணி வந்து பயங்கரமாக எல்லாம் மூழ்கிட்டு இருக்கோம். ஆளுநர் மாளிகையிலேருந்து ஒரு அறிவிப்பு வருது. சரி, ஆளுநர் மாளிகையில் அறிவிப்பு கொடுத்துட்டாரு,
ஒருவேளை ஆளுநர் மாளிகை ஃப்ரீயாக இருக்குதுங்க, ஏழை மக்கள்லாம் வந்து தங்கிக்கோங்க, நான் சாப்பாடு என் கை செலவில் போடுறேன் அப்படின்னு சொல்லுவார் நம்ம எதிர்பார்த்தோம். இல்லாட்டினா வெள்ளத்தடுப்பு பற்றி ஏதாவது அட்வைஸ் பண்ண போகிறாருன்னு பார்த்தா, அந்த மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் ஆளுநரை வந்து சந்தித்ததாக ஒரு ஃபோட்டோ. யோசனை பாருங்கள், மக்கள் தத்தளிக்கும் போது மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஆணையரை நியமிக்கிறது ஒரு செய்தியா? இது ஏன் ஆளுநர் பண்ணுறாரு? வேறு சும்மா இருக்கோம்ல, வேறு வேலை இல்லை, அப்படி தான் பண்ணுவோம். மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய ஒரு பேச்சு எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா? செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்ய சொல்லி உத்தரவு போட்டது இவருக்கு அதிகாரமே இல்லை. அதிகாரம் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு இவர் சொல்லி அப்போ உச்சநீதிமன்றம் தலையிட்டது உண்டா இல்லையா? சார், பொன்முடி மேலே நமக்கு 1000 வருத்தம் இருக்கும். நீங்கள் சட்டப்படி நடக்கணும். சட்டம் தான் எல்லாத்துக்கும் மேலானது. நீங்கள் சட்டப்படி வந்து பொன்முடியை பதவி நீக்கம் பண்ண உங்களுக்கு அதிகாரமே இல்லை. யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? அது சிஎம்மோட அதிகாரம். ஒருத்தரோட அதிகாரத்தை இன்னொருத்தர் தலையிடும் போது தான் பிரச்சனையே வருது. இவர் என்னென்னா, இவருக்கு மேட்ரு தெரிஞ்சு பண்ணுறாரா? தெரிஞ்சால் பண்ணுறாரு, தெரியாமலாம் பண்ணல. எல்லாத்தையும் அவரே பண்ணுறார். கடந்த காலங்களில் ஐயா ஆளுநர் ரவி சட்டத்தை மீறி நிறையா சம்பவங்களை பண்ணியிருக்காரு. இப்போ எல்லாத்தையும் தாண்டி இந்த சம்பவத்தில் வந்து நிற்கிது. உச்சநீதிமன்றம் துணைவேந்தரை போடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே என்னங்க பண்ணியிருக்கணும்? நியாயமாக இருந்தால் வேந்தரே எனக்கு வேணாங்க, பண்ணிட்டு போங்க. அப்போ ஒரு மாணவர்களுடைய எதிர்காலம் போனாலும் பரவாயில்லன்னு ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கிறத பார்க்க முடியுது. பார்த்தீங்களா? நான் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ 24, 25 எப்படி திமுக போவோம்? இப்போ நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, அமைச்சர் போவாங்களா? இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் எப்படிங்க போவாங்க? திமுக நல்லா எப்படி யோசிக்கும்? 1.5 வருஷம் தான் இருக்குது எலெக்ஷனில். இப்போ தேவையில்லாமல் ஆளுநரோட மோதல் போக்கு கடைபிடிச்சா தான் நமக்கு நல்லது. பார்த்தீர்களா உடன்பிறப்பே? ஆளுநர் அவர்களுடைய அதிகார மீறலை உச்சநீதிமன்றத்தையும் மதிக்கவில்லை, உயர்நீதிமன்றத்தை, இவர்கள் யாரையும் மதிப்பதில்லை, அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிக்காதவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேல்யூபிள் பாயிண்ட் இருக்கா இல்லையா? நம்மளும் திமுக பக்கம் தான். நம்ம திமுக பற்றி விமர்சிச்சிருக்கோம். இதில் திமுக பக்கம் தான் நிற்கணும், தமிழக அரசு பக்கம் தான் நிற்கணும். தமிழக அரசு அப்போ சொல்கிறது ரைட்டு தானே? காலங்காலமாக இருந்து வந்த நடைமுறையை ஏன் மாற்றுனீங்க? இன்னொன்றுங்க, துணைவேந்தர் அப்படின்னா துணைவேந்தரில் என்ன பெரும் அளவுக்கான சம்பாத்தியம் எங்கே இருக்குமோ அங்கே ஊழல் இருக்கும். எவ்வளோ காசு பேசுனா பழசு பேசலாம். அதில் ஏற்படக்கூடிய பல பஞ்சாயத்துக்கள், எப்படிலாம் துணைவேந்தர்களை செலக்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ கை மாறுது, யாருக்கு சாதகமாக இருப்பார், இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல. குறைஞ்சபட்சமாக வேணாம், ஒரு முதலமைச்சர் வந்து துணைவேந்தர்களை அவர் தான் அப்பாயின்ட் பண்ணணுங்கிறது உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. கரெக்டுங்களா? இவர் தான் அப்பாயின்ட் பண்ணணுன்னா அந்த அப்பாயின்ட் பண்ணக்கூடியவங்க யாருக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க? முதல்வருக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதையும் மீறி வேந்தருங்கிற முறையில் நாங்கள் கூப்பிட்டா எல்லோரும் வரணுங்கன்னா அது தேவையில்லாத நிர்வாக சீர்கேடு தாங்க. அது சரி வராது. அது இப்போ அங்கே இந்த துணைவேந்தர்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க வந்து பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்ப்பாங்களா, இல்லை முதல்வர் மனம் கோணாமல் இருக்கணும், ஆளுநர் மனம் கோணாமல் இருக்கணும், இவங்க 2 பேரில் யார் நமக்கு வேணும்னு பார்ப்பாங்க. இது எப்படி சரியான ஒரு விஷயமா இருக்க முடியும்? அப்போ மாணவர்களுடைய படிப்பு கெட்டாலும் பரவாயில்ல, நான் நினைக்கிறது நடக்கணும் அப்படிங்கிறது ஆளுநருடைய எண்ணம். இதில் வந்து அந்த எம்பி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது சட்டத்தை அவர் ஓவராக கையில் எடுத்து கொண்டிருக்கிறார். இது யார் கடிவாளம் போட போகிறாங்கன்னு தெரியல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது. இப்போ இவர் சொல்கிறாரு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, இங்கே இருக்கக்கூடியவங்க நாயுடுக்கு இது உடன்பாடா? யோசனை பாருங்கள், நாயுடு இதை ஒத்துக்கிறாரா? அதுவும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த பஞ்சாயத்து இருக்குது. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் அங்கே இருக்கக்கூடிய கவர்னருக்கும் முதல்வருக்கும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. என்னதான் இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னால மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆளுநர் அவர்கள் எந்த விதமான புரிதலும் இல்லாமல் வேற ஒரு ஸ்டேட்டில் இருந்து வந்து இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் தெரியாமல் அவர் எப்படி ஆட்களை செலக்ட் பண்ணி போட முடியும்? அதானே கேள்வி. சார், உங்கள் வேலையே நிறைய வேலை இருக்குது, அதையே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து நிறையா மசோதா அனுப்பியிருக்கோம், அதுக்கு நீங்கள் வந்து ஒப்புதலே தர மாட்டீங்க. தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்கிறீங்க. எல்லாத்தையும் தாண்டி ஆளுநர் வீட்டு திருமணத்தை முன்னின்று நடத்தியதே 4 துணைவேந்தருக்கு ஒரு வேலை இல்லை, ஆளுநர் வீட்டு திருமணத்தை தான் நடத்துகிறதா அவங்க வேலையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். கேட்டால் அதுக்கப்புறம் சொன்னாங்க ஆளுநர் வீட்டு திருமணம் எளிய முறையில் நடந்தது. சரிங்க, எளிய முறை, நம்மளும் பேசாமல் தான் இருக்கலாம்னு பார்த்தாங்க. இந்த மாதிரிலாம் பண்ண பேசி தான் ஆகணும் சில விஷயம். நம்மளுக்கு உள் விவகாரம்லாம் பேசுகிறதே இல்லைங்க. ஆளுநர் வீட்டு ஊட்டியில் நடைபெற்ற திருமணம், அதுக்கு வெள்ளை அடிச்சதுலேருந்து உள்ளே இருக்கிறதுலாம் யார் காசு? கேட்டால் ஆளுநர் செலவு பண்ணாங்கிறாங்க. உண்மையிலே ஆளுநர் செலவு பண்ணாரா? கவர்மெண்ட் வந்து காசு கொடுத்தாங்களா? அங்கே 4 துணைவேந்தர்களுக்கு என்ன வேலை? அவங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்கள்? இதெல்லாம் கேள்வி கேட்கணும்ல. அதிகாரம் இருக்குது, பல விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. துணைவேந்தர்கள் கல்வி நிறுவனங்கள் நடத்துவாங்களா, இல்லை கல்யாணத்தை நடத்த வேண்டிய வேலையா? ஏன் கல்யாணத்தை அவங்க நடத்துகிறாங்க முன்னிட்டு? அப்படி என்ன ஆர்வம் ஆளுநர் மேலே? அப்படி என்ன பாசம்? உங்களுக்கு போஸ்டிங் போட்டதுனால பாசம் உண்டா இல்லையா? அப்போ திராவிட மாடல் ஆட்சி ஊழல்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதிமுக ஊழல்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்போ ஆளுநர் பண்ணுற விஷயம் மட்டும் என்ன எங்கே போய் முடியும்?
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஊழல் கட்சி அப்படிங்கிறது அது ஆட்சி விட்டு போனதுன்னு தெரியும். அவ்வளோ ஒரு கரெக்ஷன். இன்றைக்கி இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் ஒட்டு மொத்தமாக இது வரைக்கும் இந்திய கேள்விப்பட்டிராத ஊழல் அப்படின்னா ஐயா நம்ம மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் தான். இப்போ சிஏஜி அறிக்கை வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம மருத்துவ காப்பீட்டில் ஊழல், இந்த அது பேர் என்னது, நம்ம சுங்கச்சாவடி ஊழல், சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி பலவிதமான ஊழல்களில் திளைத்து ஏற்கனவே பெகாகஸ் வாங்கினது அது ஒரு பெரிய ஊழல். இப்படி இந்தியா முழுவதும் விஞ்ஞான ரீதியில் ஊழல் பண்ணக்கூடிய கட்சி பிஜேபி. இடியை அனுப்பி பணம் வாங்குறதாகட்டும், எலக்ட்ரோல் பாண்ட் ஆகட்டும், சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது பேர் என்னது, அந்த இது டாஸ்மார்க் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் மதுபான கொள்கை இவங்க சொல்கிறாங்களா, அதில் பிஜேபிக்காரங்களே கட்டிங் வாங்கியிருக்காங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. பிஜேபிக்காரங்களே இவங்க கட்டிங் வாங்கிக்கிட்டு இன்றைக்கி யாரை மாட்டி வைக்கிறது, கெஜ்ரிவாலை மாட்டி வைக்கிறது. எல்லா ஊர்லேயும் கனிம வள கொள்ளை, தமிழ்நாட்டில் மணல் கொள்ளைன்னு இடி ரைடு வந்தது. பிஜேபி வீட்டுக்கு தானே போச்சு ரைடு. எப்படிங்க பிஜேபி வீட்டுக்கு போகுது? ஆமாங்க, அவருக்கும் கட்டிங் போகுது. இப்போ திமுக மோசம், அதிமுக மோசம், நீங்களும் கட்டிங் வாங்குவீங்க. ஆனால் வெளியில் தெரியாமல் கட்டிங் வாங்குவீங்க. கேட்டால் இந்த இந்தியாவிலே யோக்கியமான கட்சி பிஜேபி. யோக்கியமான கட்சிக்கு எப்படிங்க எவ்வளோ ஃபண்டு வருது? அது ஈடியில் மாற்ற நிறுவனங்களும் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. எப்படி இது வந்தது? மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும். அப்போ இதெல்லாம் சுற்றி வலித்து பேசுகிறாங்க. ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, ஆளுநர் அவர்கள் அதிகார எல்லையை மீறுகிறார். அவருக்கு துணையாக இன்றைக்கி தன்கர் வருகிறார். தன்கரை பற்றி நம்ம ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா அவர் வந்து நீதி நேர்மைக்கெல்லாம் கட்டுப்படாதவர். இங்கே ஆளுநர் மாதிரி தான் வரும். 2 பேரும் சேர்ந்து கூட்டுறாங்க. என்ன ஆக போகுதோ தமிழகம் தெரில. இந்த துணைவேந்தர்கள் எத்தனை பேர் போவாங்கன்னு தெரில. தமிழ்நாடு அரசு இது எப்படி அணுக போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு விடப்பட்ட நேரடியான சவால் இது. இது எப்படி தமிழ்நாடு அரசு வந்து பண்ண போகிறாங்க? ஏன்னா உயர்கல்வித்துறை நமக்கு தெரிஞ்ச உயர்கல்வித்துறை அமைச்சர் போக மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள், அதாவது வந்து கவர்மெண்ட் காலேஜினுடைய துணைவேந்தர் இதுக்கு போகிறாங்களே இல்லையே தெரில. ஒருவேளை தமிழ்நாடு அரசு போவாங்கன்னா போக முடியாது. அவங்க எப்படி போவாங்க? இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, வேறு என்ன பண்ணுறதுன்னு அனுப்பி வைக்கிறாங்கன்னு தெரில. எல்லா அதிகார மையங்களும் அவர்களுடைய எல்லைக்கு உட்பட்டு இல்லாமல் அவர்கள் கையை நீட்டுவதால் வந்த பிரச்சனை. மறுபடியும் சொல்கிறோம், 142 பிரிவை பயன்படுத்தி ஆளுநருக்கோ இல்லை உச்சநீதிமன்ற நம்ம இவங்களுக்கோ யார் நம்ம ஜனாதிபதிக்கோ உத்தரவு போடுவது அப்படிங்கிறது சரியான ஒரு நடைமுறை இல்லை. உச்சநீதிமன்றம் ஒரு அளவுக்கு மீறி கோவப்பட்டு தான் இதை பண்ணியிருக்குது. இதுக்கு மேலே உச்சநீதிமன்றத்துக்கு வேறு வழி தெரில. நம்மளே என்ன கேட்குறோம்? என்னங்க தலைமை தேர்தல் அதிகாரி அப்படிங்கிறவரை யாருங்க தேர்ந்தெடுக்கணும்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் பிரதமர், எதிர்க்கட்சி, 3 பேர் தானே சேர்ந்து நான் எடுக்கணும். உங்கள் அத்வானி அப்படி தானே சொன்னார் பாராளுமன்றத்தில். ஆனால் இன்றைக்கி வந்து நடுவில் இருக்க சீஃப் ஜஸ்டிஸை நீங்கள் தூக்கிட்டு உங்கள் பிஜேபி இருக்க ஒரு தலைவரை போட்டு நீங்களே ஒரு தேர்தல் ஆணையரை போடுறீங்க. அந்த தேர்தல் ஆணையர் வந்து அவரே உங்கள் இஷ்டத்துக்கு தேர்தல் நடத்துகிறாரு. அவரே என்னென்னமோ பண்ணுறாரு. அவரே முடிவு அறிவிக்கிறாரு. யாராவது மோடியை பற்றி திட்டினா அவங்களுக்கு உடனே நோட்டீஸு. மோடி மற்றவங்களை பற்றி திட்டினா நட்டாக்கு நோட்டீஸ் போகுது. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்படுகிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 70 லட்சம் போலி வாக்காளர்கள் இல்லை வந்து உள்ளே வந்திருக்காங்கன்னு நேற்று கூட அமெரிக்காவில் ராகுல் காந்தி சொல்கிறாரு. மகாராஷ்டிராவில் களம் எப்படி அவ்வளோ உள்ளே வந்தாங்க? அதேமாதிரி மம்தா பானர்ஜி சொல்கிற மாதிரி இங்கே மம்தா பானர்ஜிகிட்ட இருக்கக்கூடிய நம்பர் அங்கேயும் அந்த வாக்காளர் அடையாள நம்பரும் இன்னும் 2-3 ஸ்டேட்டில் இருக்க நம்பரும் ஒன்றா இருக்குது. இதெல்லாம் எப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, சாதாரண தவறு சில பேருக்கு தான் வருதுங்கிறாங்க. மைனர் எரருங்கிறாங்க. அதேமாதிரி தேர்தல் நடத்தும் போது அந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது நைட் எல்லாம் 5 மணிக்கு ஒன்று சொல்கிறாங்க, 7 மணிக்கு ஒன்று கடைசியாக முடிக்கிறாங்க. 7 மணிக்கு 60ன்னு சொல்கிறாங்க, அடுத்த நாள் பார்த்தா 70ங்கிறாங்க. 10% எப்படிங்க ஏறிச்சுன்னா இல்லை 10% ஏறிடுச்சுங்கிறாங்க. இந்த 10% எங்கே போய் முடிய போகுது? இது என்ன பண்ணுறது? இது ராகுல் காந்தியிலேருந்து எல்லா கட்சியும் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து இண்டிபெண்ட் பாடி அப்படித்தான் இருப்போங்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துடைய இயக்குனர் மிஸ்ராவை 2 தடவை பதவி நீட்டிப்பு பண்ணிட்டு 3ஆவது தடவை அரசாங்கம் சொல்லி தான் மாற்றுறாங்க. எலக்ட்ரோல் பாண்ட் விஷயத்தில் பெரிய பஞ்சாயத்துகள் தான் இது பண்ணுறாங்க. ஈடியோடைய அதிகாரமே கேள்விக்குறி. பிஎம்எல் ஆக்டை கேள்வி ஆக்கிடுச்சு. இந்த ஈடி பண்ணுற வேலை ஈடியோட மரியாதையை போச்சு. இதெல்லாம் கடந்த காலங்களில் பிஜேபி பண்ண யோக்கியமான நடவடிக்கைகள். எல்லாத்தையும் தாண்டி இப்போ இவங்க நினச்ச மாதிரி உச்சநீதிமன்றம் வருதுங்கிறாங்க. ஆனால் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, 2020 இப்பவும் சொல்கிறாங்க, 2029 இப்படியே போனால் இவங்க தான் ஜெயிப்பாங்க. 2029 பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும். எனக்கு அதில் வந்து சந்தேகம்லாம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய நிலைமை போச்சுன்னா அப்படி தான். எதிர்கட்சிலாம் இல்லைங்க, 2029 மோடி தான் வருவார். அப்படி வரும்போது எல்லா அமைப்புகளும் மோடி அவங்களா ஆள் இருக்கும். அப்போ வந்து இஷ்டத்துக்கு எல்லாமே செயல்படுத்துவாங்க. சார் எப்பயுமே சார் ஒரு பெரிய மோசமான நிர்வாகம் நடந்தால் தான் அடி வாங்கும். மோசமான கட்டத்தை நோக்கி போயிட்டாங்க மோடி. கடைசியாக உச்சபட்சமாக அவங்க போய் மக்களெல்லாம் சேர்ந்து விரட்டுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும். அதுவரை இந்த ஆட்சி தொடர்ந்து தான் பார்க்குறோம். ஏன்னா எதிர்கட்சி வலிமையாக இல்லை. மோடி வலிமையாக விட விரும்பவில்லை.
இந்தியாவுடைய சாபக்கேடு நம்ம தெரியல. இப்படி ஒரு மோசமான அலங்கோலமான ஆட்சி. மறுபடியும் சொல்கிறோம், காங்கிரஸ் கடந்த காலங்களில் பண்ண தவறு. காங்கிரஸ் வந்து ஊழல், இப்போ 2G ஊழல் எவ்வளோ பரபர, 1,70,000 கோடி. நீங்கள் நமக்கு உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும், நீங்கள் ஓரளவுக்கு 50 வயசு இருக்கவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும், நினைக்கிறேன் 40க்கு மேலே இருக்குன்னு ஞாபகம் இருக்கும். போபர்ஸ் பீரங்கியை வந்து ஒவ்வொரு பேருந்து நிலையத்தில் தமிழ்நாட்டிலே வச்சுருந்தாங்க. பாருங்க, ராஜீவ்காந்தி வந்து பயங்கரமாக ஊழல் பண்ணிட்டார். போபர்ஸில் அவ்வளோ ஊழல் பண்ணிட்டாரு, பெரிய அளவுக்கு பணம் கொள்ளடிச்சிட்டாரு அப்படி தானே சொன்னாங்க ராஜீவ்காந்தி மேலே. பெரிய பிரச்சனை நடந்ததா இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2Gயால் தான் மன்மோகன் சிங் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர், ரொம்ப மோசமான கெட்ட பேர் வந்தது. அதனால் இந்த விஷயம்லாம் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தி காங்கிரஸ் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கடந்த காலங்களில் காங்கிரஸ் பண்ண தவறு. அதைவிட மோசமான மதவெறி பிடித்த பிஜேபி பல தவறுகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் வித்தியாசம் என்ன? காங்கிரஸ் தவறு பண்ணுச்சு, ஆனால் என்ன பண்ணுச்சுன்னா அந்த தேர்தல் ஆணையம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகாரமிக்க அமைப்புகளை கைப்பற்றி அதை வச்சு எலெக்ஷன் நடத்துகிற அவங்க தெரியல. பிஜேபி அதை ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாங்க. மக்கள் ஓட்டுக்குள்ளே நாங்கள் என்ன பார்த்துக்குறோங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. மறுபடியும் சொல்கிறோம், 24, 25ஆம் தேதி குடியரசுத் தலைவரை முன்னிறுத்தி ஆளுநர் அவர்கள் கூட்டக்கூடிய அந்த துணைவேந்தர்கள் கூட்டம் மிக மிக மோசமான நடவடிக்கை. இது வந்து இந்திய வரலாற்றில் யாருமே செய்ய துணியாத ஒரு காரியம். நீதித்துறையின் மீதே ஒரு உச்சநீதிமன்றத்துக்கே இவங்க மிரட்டல் விடுக்கக்கூடிய அளவில் டஃப் கொடுக்குற மாதிரி இவங்க பண்ணுவது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. ஆளுநர் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறார். அவருக்கு கீ கொடுக்கறது முழுக்க முழுக்க மேல் எடுத்துக்கூடிய மோடி தான். அவர் தான் தன்கர் அனுப்பி நீங்கள் 2 பேரும் போய் பண்ணுங்க. ஏன்னா 150 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ண தன்கர் தான் இதுக்கு ஏற்றவர். யாராவது ஒருத்தர் மனசாட்சி உள்ள பிஜேபியிலே இருக்கட்டுங்க, ஆர்எஸ்எஸ் கூட இருக்கட்டுங்க, ஒரே நாளில் 150 பேரை சஸ்பெண்ட் பண்ணால் அவங்களே என்ன சொல்லுவாங்க? வேணாங்க, அவ்வளோ பேர் எப்படிங்க சஸ்பெண்ட் பண்ணணும்னு கேட்பாங்க. தன்கர் கேட்கவே மாட்டுறாரு. ஏன்? அவருக்கு ஜனாதிபதி ஆகணும். இந்த மாதிரி பண்ணால் தான் ஜனாதிபதி ஆக முடியும். அதுக்காக எந்த எல்லைக்கும் செல்ல அவர் தயாராக இருக்கிறார். அதாவது ஒரு காலத்தில் வந்து நம்ம அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை வடிக்கும் போது ஆளுநராக இருப்பவர் ரொம்ப கண்ணியமாக இருப்பார், ஜனாதிபதியாக இருப்பவர்கள் கண்ணியமாக இருப்பார்கள் அப்படின்னு வடிவமைச்சாலும் அவங்களுக்கே ஒரு எண்ணம் தோணுச்சு, ஒருவேளை அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் அதுக்கு தான் இந்த 142வது பிரிவு ஸ்பெஷல் ஆக்டை கொண்டு வந்தாங்க உச்சநீதிமன்றத்தை. அந்த உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது 142ஐ ரொம்ப இக்கட்டான காலகட்டத்தில் தான் பயன்படுத்தும். இப்படி பயன்படுத்துதுன்னா அதான் சொல்லிட்டுமே, சுதந்திர இந்தியாவில் இதுவரை இந்த 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்த சட்டம் அதுதான் முதல் உத்தரவு உச்சநீதிமன்றம் போட்டது. இதுவரை எந்த உத்தரவையும் நேரடியாக உச்சநீதிமன்றம் போட்டதே இல்லை. இதுதான் முதல் தடவை. இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.